ஹலோ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆட் அப்துல்ஸ். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உண்மையான பண மதிப்பை மக்களை ருசிக்க செய்வோம். இந்த டாபிக் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஏர்ன் பண்ணுறோம். அந்த ஏர்ன் பண்ணுறதோட ரியல் வேல்யூ ஆஃப் மணி, அந்த பணத்தோட மதிப்பு என்ன அப்படின்றத நம்ம உண்மையாலுமே டெஸ்ட் பண்ணுறோமா அப்படின்ற விஷயத்தை இப்போ வந்து நம்ம தெளிவுபடுத்துறதுக்காக இந்த டாப்பிக்கை பேசுகிறோம். இது எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து பேச வேண்டிய டாப்பிக்கு, நம்ம யாருமே பேசாமல் இருக்கிற டாப்பிக்கு. ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அந்த பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு எல்லாருமே வந்து மகிழ்ச்சி அடைகிறோம். அதே மாதிரி ஒரு வேலைக்கு போகிறோம், அதில் சேலரி அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். அதே மாதிரி ஒரு பொருளை வந்து சேல்ஸ் பண்ணுறோம், ஸோ அதில் கிடைக்கிற ப்ராஃபிட் அப்படின்ற விஷயத்தில் நம்ம வந்து மகிழ்ச்சி அடைகிறோம். இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு ரியல் மணி வேல்யூ வந்து நமக்கு வந்து கொடுக்குதா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி உள்ள காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா டவுட்ஃபுல் தான். எதனால் அப்படின்னா, நம்ம பாக்கெட்டுக்கு வர ப்ராஃபிட் வந்து நம்ம பாக்கெட்டுக்கு மட்டும் வந்துடுறதில்ல, அது வந்து பேங்கோட பாக்கெட்டுக்கும் போகுது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற பேரில் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அது மாதிரி மற்ற மல்டிபிள்ஸ் ஆஃப் வேலை வந்து பார்த்திங்கன்னா, பணம் வந்து ரியல் மதிப்பிழப்பு இழந்து அது வந்து தேஞ்சி ஓடாகி நம்ம கையில் வந்து ஒரு வேல்யூவை கொடுக்குது. ஸோ அந்த ரியல் வேல்யூ ஆஃப் மணி நம்ம என்ன கிடைக்குது அப்படின்றது வந்து ரியலாக நமக்கு உண்மையாக கிடைக்குது அப்படின்னா இல்லை. அது நம்ம எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது ஏன் கிடைக்காம போனதுக்கு ரீசன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ரீசனே அப்படின்னா நீங்கள் நான் எல்லாருமே தான். எதனால் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு கான்செப்டுக்குள்ளே போயிட்டோம். என்ன கான்செப்ட் அப்படின்னா, பேங்க்கில் வந்து லோன் வாங்கி தான் நம்ம ஒரு வீடு வாங்க முடியும். ஸோ பேங்க்கில் லோன் வாங்கி தான் ஒரு வண்டி வாங்க முடியும். ஸோ எல்லாமே வந்து பேங்கை பேஸ் பண்ணி நம்ம போகும்போது அது நமக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துக்குள்ளே நம்ம எல்லாருமே போயிட்டோம். ஸோ அதனால் நம்ம யாருமே வந்து பணத்தை வந்து நம்ம கையில் இருக்கிறத விட அது பேங்க்கில் எப்போவுமே இருக்கட்டும். ஸோ நம்ம தேவைப்படும் போது அதை எடுத்துகிட்டு நம்ம காரை வாங்குறதா அல்லது வந்து வீடு வாகனமாக வாங்குறதா என்னென்னு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம கொடுத்த ஃப்ரீடம், நம்ம வந்து நம்ம தப்பான கணிப்போ அல்லது நமக்கு தப்பான முறையில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயமோ என்ன அப்படின்னு தெரியல. அது வந்து நம்ம மக்களோட மனசில் ஊடுருவி அதை எப்படி வாழ்ந்துட்டு இருக்குது, நம்மளை அழிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்ன்ற பேரில் வந்து அன்னெசரியாக நம்மளோட ப்ராஃபிட்டும் சரி, நம்மளோட சேலரியும் சரி, அது ஒரு பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்குக்கு போகுது. ஸோ பேங்குக்கு போகும்போது அது சர்டன் பர்சன்டேஜ் வந்து உங்கள் பாக்கெட்டில் இருந்து போகுது. ஸோ அப்போ எப்படி நீங்கள் ரியல் வேல்யூ ஆஃப் மணி வந்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ண முடியும்? ஸோ அதனால் இந்த வீடியோவோட மெயின் கண்டென்ட் வந்து ரியல் வேல்யூ ஆஃப் மணியை நீங்கள் டேஸ்ட் பண்ணணும்னா நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறதாகட்டும், ஒரு கார் வாங்குறதாகட்டும், எல்லாமே வந்து நம்ம பொறுத்திருந்து அதுக்கான பணத்தை சேர்த்து வச்சு அதுக்குண்டான முன்முயற்சிகளை எடுத்து நம்ம கரெக்டான முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடுகளை பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ரியல் ஃப்ரூட்டோட டேஸ்ட்டு நம்ம வந்து எப்படி நம்ம ஒரு பழம் வந்து கனிஞ்சு அதுவே நம்ம கையில் வந்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் ரியலாக இருக்குதோ, அதே மாதிரி நம்ம பணங்களை சேர்த்து வச்சு சரி, அந்த பணத்தை வந்து நம்ம வந்து முதலீடு பண்ணி அதை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை கன்வெர்ட் பண்ணுறதாகட்டும் அல்லது ஒரு வாகனம் வாங்குறதாகட்டும், அந்த ரியல் டேஸ்ட் ஆஃப் மணி வந்து நம்ம வந்து அடையணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, சேர்த்து வைக்கிற பழக்கம், நாட் ஓன்லி சேர்த்து வைக்கிற பழக்கம், அதை வந்து நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆல்ரெடி பிஸ்னஸில் யார் வந்து உங்களுக்கு நம்பிக்கையான ஆள் வந்து என்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னியில் நீங்கள் நம்புறீங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து பணம் வந்து ஃபண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே ஒரு என்டர்ப்ரனர் ஆகி நீங்கள் ஒரு பிஸ்னஸை வழிநடத்தி போகலாம். எந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணாலும் சரி, எந்த விஷயம் பண்ணாலும் சரி, நீங்கள் உங்களோட ரியல் மணியில் பண்ணுறத ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ரியல் மணியோட டேஸ்ட் வந்து நீங்கள் ஈஸியாக சுவைக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ சுவைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து உங்களை நல்ல ஹெல்த்தியாகவும் நல்ல ஒரு ப்ராஸ்பெரிட்டியோட உங்களோட பிஸ்னஸை கொண்டு போகிறதாக மட்டும் இல்லாமல் சொசைட்டிக்கு ஒரு நல்ல என்வாயன்மெண்ட்டை கொடுக்கும். இதை நான் எப்படி எதுக்காக அந்த டைமில் நான் பேசுகிறேன் அப்படின்னா, சில வண்டிகள் பின்னால் எழுதியிருக்காங்க, நண்பா இடித்து விடாது எத்தனையும் கடன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதை வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் அந்த வாசகங்களை படிச்சிருப்பீங்களா, அதோட ரியல் இம்பேக்ட் என்ன அப்படின்றது வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற இம்பேக்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியலை. பட் நான் அந்த வாசகங்களை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக படிக்கும்போது
அது அந்த டிரைவரோ அல்லது வந்து அந்த கால் டாக்ஸி வந்து ஓட்டி அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வாழ்வாதாரத்தை வந்து அதிலிருந்து எடுக்கிற ஒரு ஆளாக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது அவரோட மன வலியை வந்து அவர் வாசகங்களில் வந்து பின்னாடி எழுதி காட்டுது. இது இந்த மாதிரி வாசகங்கள் வண்டியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து வண்டியில் உள்ளவருக்கு வந்து எவ்வளோ ஒரு மன வலியையும் மன பதட்டத்தையும் அவர் ஓட்டும்போது ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாத ஓட்டுற தன்மையையும் சொசைட்டிகிட்ட ஓப்பனாக நான் வந்து இந்த வண்டியை வந்து ப்ரட்ஜ் பண்ணி தான் எடுத்திருக்கேன், நான் வந்து கடனில் இருக்கிறேன், ஸோ இடிச்சு விடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்கும்போது அவரோட ஆளுமை, அவரோட தன்னம்பிக்கை, அவரோட அந்த வண்டிக்கு அவர் போட்ட அந்த எஃபர்ட்டு, அவர் போடுற உழைப்பு, இதெல்லாம் ரியலாக வந்து அவருக்கு கிடைக்குதா அப்படின்றத விட அவருக்கு மேலோங்கி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பயம். இந்த பேங்க் லோனில் இருக்குதா, இது இடிச்சிருச்சுன்னா நம்ம வாழ்வாதாரம் என்ன ஆகும், இது இடிச்சிருச்சுன்னா இந்த பேங்க் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி நமக்கு இந்த பணத்தை பர்டிகுலர் அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்களே, இது இடிச்சு எதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம எப்படி இதை பேர் பண்ண போகிறோம். ஸோ அந்த பயம் அவருக்கு மேலோங்கி இருக்கிறதால அவருக்கு வந்து அந்த ரியல் டேஸ்ட் ஆஃப் மணி வந்து அவருக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் நான் வந்து என்னோடய வெல் விஷஸ், என்னோடய சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து அது என்டர்ப்ரனராக நான் தெரியப்படுத்துறது என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பாக்கெட்டுக்கு வர ரியல் மணியை வந்து அதை வந்து கரெக்டான விஷயத்தில் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ண கற்றுக்கோங்க. அது எப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ண கற்றுக்குவீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறீங்க, நீங்கள் அன்னெசரியாக உங்கள் பிரதருக்கோ அப்படின்னா அன்னெசரியாக உங்கள் ஃப்ரெண்டுக்கோ ஒரு பணத்தை நீங்கள் கொடுத்து நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. பட் எதுக்கு நீங்கள் பேங்க்கு கொடுக்குறீங்க? ஸோ எதுக்கு ஒரு சர்டன் பர்சன்டேஜ், ஈவன் 1% கூட எதுக்கு நீங்கள் பேங்க்கு கொடுக்குறீங்க? ஸோ அதுலேருந்து வெளியில் வர வழியை பாருங்கள். அதில் வந்து அது இல்லாமல் பிஸ்னஸை வந்து எப்படி பணத்தை சேவ் பண்ணி பண்ணுறது, பிஸ்னஸை வந்து வேறு வழியில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பண்ண வைக்கிறது அப்படின்ற மாதிரி வாசகங்களில் பாருங்கள். வண்டி எடுக்கும்போது ஒரு பழைய வண்டி எடுத்து அதை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வந்து அது ஒரு வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு வந்து பழைய வண்டி இருக்கிற கேஷை வச்சு எடுத்து நீங்கள் ரோட்டில் வந்து அதை ஓட்டி அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் ஏன் நம்ம கொண்டு வர்றதில்லை? எந்த இடத்துல நம்ம மாறணும், எந்த இடத்துல தமிழ் சமுதாயமும் மக்களோட மென்டாலிட்டி இப்படி மாறுனுச்சு. நம்ம கடன் வாங்குறதே ஒரு காலத்தில் வந்து ஒரு ஒரு கூச்சமாகவும் ஒரு கடன் அப்படின்ற விஷயத்தையே வந்து வெறுக்கக்கூடிய மக்களாகவும் தான் நம்ம தமிழ் சமுதாயத்தில் எல்லாரையும் காட்டுகளாக இருந்திருக்காங்க. நிறையா நம்ம விஷயங்களையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறதுலையும் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வாங்குகிற பீப்புளையும் வந்து அவங்க நிறைய பேர் வந்து நெக்லெக்ட் பண்ணியிருக்கிறதையும் நம்ம பழைய சமுதாயங்களில் நம்ம கேள்விக்கான நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்குது. ஸோ அதெல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு கிரெடிட் வாங்குறதையும் ஒரு பேங்க்கில் லோன் வாங்குறதையும் எனக்கு வந்து பேங்க்கை எனக்கு ட்ரஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு தான் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை இடம் போடுற விஷயங்களும் வந்து இப்போ அதிகமாகி மேலோங்கி காணப்படுது. ஒரு மனுஷனை நீங்கள் வந்து அவனை வந்து கணிக்கணும் அப்படின்னா பேங்க் அவனுக்கு எவ்வளோ லோன் கொடுத்துருக்காங்க அல்லது வந்து சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க வந்து அவனுக்கு எவ்வளோ கடன் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க, அதை பேஸ் பண்ணி ஒருத்தனை கணிக்கிறது வந்து எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். கையில் உள்ள ரியல் மணியை வச்சு அவனுக்கு ஒரு மதிப்பு கொடுக்காம, ரியல் மணியோட டேஸ்ட்டு அவனுக்கு எவனுக்கு கிடைக்குதோ அவனுக்கு உண்டான ரியல் இம்பேக்டை கொடுக்காம, யார் கடன் வாங்கி வியாபாரம் பண்ணுறாங்க, யாருக்கு வந்து ஊர் உலகம் கடன் கொடுக்க ரெடியாக இருக்கோ அவன் மேலே நீங்கள் ட்ரஸ்ட்டை வச்சு அவனுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக கொடுத்து அவனுக்கு வந்து ஒரு பேர்டனையும் கொடுத்து அதே நேரத்தில் அந்த பேர்டன் வந்து உங்களுக்கும் நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வரும்போது அந்த ரியல் டேஸ்ட் ஆஃப் மணியை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாமல் போகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் வந்து எப்படி டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம், எப்படிப்பட்ட டெவலப்மெண்ட் கொண்டு வந்தால் பேங்க்கோட சப்போர்ட் இல்லாமல் பிஸ்னஸை கொண்டு வர முடியும் அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஆழ்ந்து நோக்கிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்குண்டான வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கொள்கையாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் இந்த இன்டென்ஷனோடு நம்ம சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம். இது நாட் ஓன்லி இதோடு பேசி முடிக்க போகிற விஷயங்கள் கிடையாது. இது கொள்கைகள் வந்து செயல்பாடாக ஆகும். செயல்பாடுகள் வந்து மக்களோட ரியல் டேஸ்ட் ஆஃப் மணி, அந்த பணத்தோட ரியல் அந்த அந்த பணத்தோட ரியல் டேஸ்ட்டை வந்து அந்த மக்களுக்கு கொண்டு போகணும், அந்த மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் டேஸ்ட் பண்ணி மறுபடியும் காமிக்கணும் அப்படின்ற ஒரு 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 மன மகிழ்ச்சியோடு இந்த 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 பேசும்போதே என் மனசில் ஒரு மகிழ்ச்சி அது உண்டாகுது. அந்த மகிழ்ச்சியை நான் எண்ணி பார்க்குறேன். அந்த எண்ணி பார்க்கும்போது அந்த கார் ஓட்டுநர் அவர் பின்னாடி எழுதியிருந்த வாசகங்கள் வந்து இது என்னுடைய ஓன் கார் அப்படின்னு அவர் எழுதி அவர் அந்த வாசகங்களோடு பொறிக்கப்பட்ட வாசகங்களோடு போகும்போது அவர் கான்ஃபிடென்ட் லெவலையும் அவரோட விஷயங்களையும் நம்ம வந்து உணர்ந்து பார்க்கணும். ஸோ நீங்களே உணர்ந்து பாருங்கள். ஒரு வண்டி நீங்கள் எடுக்கிறீங்க, அந்த வண்டி எடுத்து அந்த டியூ கட்டி முடிக்கிற வரைக்கும் அதில் உள்ள ரிஸ்க் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பேங்க்கோட பணம்
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு இன்சூரன்ஸ் போடுறோம், ஏதாவது வண்டி ரிஸ்க்கானாலும் நம்ம வந்து பேங்க்கு தானே பிரச்சனை நம்ம நினச்சி எடுக்கிறோம். பட் ஆனால் பேங்க்கு ரெஸ்பான்சிபிளா அப்படின்னா இருக்க மாட்டாங்க. இப்போ எவ்வளோ பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு 14 மாடி பில்டிங்லாம் கூட ஒரு 2009 பீரியடில் உடஞ்சி எல்லாமே சுக்குநூறாச்சு. பட் ஆனால் பே பண்ண வேண்டியவங்க வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேங்க், அவங்க பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த சிச்சுவேஷனில் வந்து அவங்க வந்து நாட் லயபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் வர முடியாது. ஸோ அதனால் ஒன்று மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷனோட தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பொருள் வந்து உங்களுக்கு பேங்க் கொடுத்துட்டாங்க, ஒரு லோன் கொடுத்துட்டாங்க, ஒரு ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்துட்டாங்க, ஏதாவது ரெஸ்பான்ஸாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து லயபிள். ஸோ அந்த லயபிள் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் நினைக்க முடியாது, இது ஐ எம் நாட் லயபிள் ஃபார் திஸ்ன்னு நீங்கள் நினைக்கவே முடியாது. எதனாலன்னா அந்த ஃபுல் லயபிளும் நீங்கள் தான். ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, என்றைக்கு உங்களோட ஓன் காசில் இருக்கிற அமௌண்ட்டில் நீங்கள் வண்டி எடுத்து ஓட்டுறீங்களோ, ப்ரைடாக ஓட்டி உங்களோட வாழ்வாதாரத்தை அதன் மூலமாக நீங்கள் நேர்படுத்தி உங்களுக்கு போட வேண்டிய ஃபியூயல் மற்றும் வண்டிக்கு போட வேண்டிய ஃபியூல் ப்ளஸ் உங்களுக்கு தேவையான பணத்தை வந்து அந்த வண்டியின் மூலமாக எடுத்து அந்த ரியல் டேஸ்ட் ஆஃப் மணி என்றைக்கு மக்கள் அனுபவிக்கிறாங்களோ இந்த நாளை வந்து வெகு சீக்கிரமாக எதிர்பார்த்தவங்கன்னா நான் இந்த டாப்பிக்கை பேசிக்கிட்டு இருக்கேன். நிறையா பில்டிங்கள் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்கோட வேல்யூ அப்ரிஷியேட் ஆகிக்கிட்டே இருக்குது, லேண்ட் வேல்யூ அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்குது, ரியல் எஸ்டேட் அப்ரிஷியேட் ஆகிக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் ரியல் அந்த மணியோட டேஸ்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மணியோட வேல்யூ, அந்த மணியை நம்ம என்ன வேல்யூவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த ரியல் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அந்த ரியல் டேஸ்ட் ஆஃப் மணியை வந்து ஒவ்வொருத்தரும் அந்த டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனோடு தான் நம்ம அந்த கொள்கைகளில் கொண்டு வரணும் அப்படின்ற தீர்க்கமான இதில் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது ஒன் ஆஃப் த கொள்கை. இந்த கொள்கையை வந்து நம்ம எடுத்து வரணும் அப்படின்ற இன்டென்ஷனோட இந்த கொள்கையை வந்து நான் உங்கள்கிட்ட மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா என்டர்ப்ரனர்ஷிப் ஆகிறது மட்டும் பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி என்டர்ப்ரனர்ஷிப், அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஸ் என்டர்ப்ரனர் as இன்வெஸ்டர் எந்த ஃபார்ம் ஆஃப் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணாலும் சரி, அது உங்களோட வளர்ச்சிக்கு உதவுமே தவிர உங்களோட ஒரு வீழ்ச்சிக்கோ உங்களோட வாழ்வாதார போராட்டத்துக்கு உண்டான நிலைகளையோ உங்களை ஆக்கி கண்டிப்பாக விடாது. எதனால் அப்படின்னா எல்லாராலையும் வியாபாரம் பண்ண முடியும், எல்லாராலையும் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்ட் நம்ம வந்து எல்லாரையும் பயிற்றுவித்து அவங்கள வந்து அவங்களோட டைமை சேர்த்து அவங்கள கோஆர்டினேட் பண்ணி ஒரு பிஸ்னஸில் கொண்டு போகிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. பட் ஆனால் அவங்களுக்கு தெரியப்படுத்தி என்னென்ன இன்டென்ஷனில் நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம், எப்படி அவங்களோட ரியல் டேஸ்ட் ஆஃப் மணி அவங்களுக்கு கிடைக்க போகுது, எப்படி அவங்க பெனிஃபிட் ஆக போகிறாங்க, எப்படி வந்து அவங்க பார்ட் ஆஃப் த என்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னியில் வரப்போகிறாங்க, இதனால் அவங்களுக்கு வந்து எப்படி ரியல் டேஸ்ட் ஆஃப் மணி கிடைக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்துக்கு வந்து அவங்க எப்படி அதை பங்களிப்பு செய்ய போகிறாங்க, அவங்க கையில் உள்ள பணம் வந்து எப்படி சமுதாயத்துக்கு ஒரு மேம்பாடு அடைய உதவுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து நம்ம டீட்டெயிலிங் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ இது நாளடைவில் வந்து ஒரு எலாபரேட்டடாக ஒரு விஷயமாக வந்து உங்களுக்கு வந்து நம்ம சேனல் மூலமாக தெரியப்படுத்துவோம். ஸோ அதுக்கு முன்னால் வந்து இதை ஒரு கொள்கைகளாக நம்ம வகுத்து அது திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது, அதை எப்படி நம்ம கொண்டு போக முடியும், எப்படி கொண்டு போகும்போது அந்த ரியல் டேஸ்ட் ஆஃப் மணியை வந்து நம்ம பீப்புளுக்கும் நம்மளோட பிஸ்னஸில் ஷேர் பண்ணுறவங்களுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம தெளிவுபடுத்தலாம் அப்படின்ற சிந்தனைகளோட ஒரு ஒரு சின்ன ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த காணொலி. ஸோ இதனால் இதை வந்து யாருக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான டாப்பிக்கு, அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக் ரிலேட்டடான டாபிக், ப்ளஸ் வந்து ரியல் வேல்யூ ஆஃப் மணி, எப்படி ஒரு பணத்தோட மதிப்பை வந்து எப்படி உயர்த்தி செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம சேனலில் நம்ம நிறையா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது எதனோட விளைவு அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி 25 இயர்ஸ் மோர் தென் 35 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 900 ருபீஸ்க்கு வாங்கின கோல்டு இன்றைக்கி 9000 ருபீஸ் போகுது 30 இயர்ஸ்க்கு முன்னாடி. பட் அந்த 30 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு லேண்ட் வாங்கினவங்களோட நிலைமை இன்றைக்கி எப்படி இருக்கும்? கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 900 ருபீஸ் வாங்கின கோல்டு வந்து இன்றைக்கி 9000 ருபீஸ் போகுதுன்னா, அதே இடம் வந்து வாங்கினவங்க 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இடம் வாங்கினவங்களோட ரியல் அந்த இடத்த சேல்ஸ் பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன டிஃப்ரெண்ட், எவ்வளோ மேக்ஸிமம் டிஃப்ரெண்ட், அந்த ரியல் டிஃப்ரெண்ட்டை வச்சுருக்கிற பீப்புளுக்கு அந்த ரியல் வேல்யூ ஆஃப் மணி கிடைக்கல.
ஏன் ரியல் வேல்யூ ஆஃப் மணி கிடைக்கல? எதுக்கு வந்து அவங்க ப்ராப்பர்ட்டி ஹோல்டர்ஸ் எல்லாமே 2 lakh 3 lakh ப்ராப்பர்ட்டி 5 lakh ப்ராப்பர்ட்டி எல்லாமே சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி எந்த இடத்துல வந்து லேக் ஆகி அது வந்து ஒரு ரியல் வேல்யூ ஆஃப் மணியை வந்து கஸ்டமர் தே டோன்ட் வாண்ட் டு கெட் த மணி பேக், ரைட்? அந்த மணியை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்டான்ஜிபிள் வேல்யூவாக தான் வந்து அவங்க கன்சிடர் பண்ணி அதை ஒரு ப்ரைடாக நினச்சிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அந்த பணத்தை அந்த இடத்த விற்று அந்த ரியல் வேல்யூ ஆஃப் மணியை எடுத்து உண்மையாலுமே அவங்க ஒரு பிஸ்னஸில் பண்ண முடியும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், ஏதோ ஒரு 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 என்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னா ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் இந்த மாதிரி ஏதாவது ரியலாக பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கிற பட்சத்தில் ஏன் அவங்க பண்ணாமல் இருக்கிறாங்க? அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் தான் வேணும். அந்த இன்டான்ஜிபிள் அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து 3 கோடி 2 கோடி இவ்வளோ போகுது அவ்வளோ போகுது, அந்த இன்டான்ஜிபிள் வேல்யூலேயே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, காலத்தை கழிக்கிறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க சேல்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இதாகவோ அந்த வேறு விதமாகவோ கொண்டு வராமல் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு இன்டான்ஜிபிள் வேல்யூவாக வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டில் அவங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, திரும்ப அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு உண்டான விஷயங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு அதுக்குண்டான விஷயங்களை காலம் ஒரு ரிட்டையர் ஆகிற வயசு வரைக்கும் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு ரிட்டையர்டுக்கு அப்புறமும் வேலை பார்த்துக்கிட்டு ப்ராப்பர்ட்டியை அப்படியே வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல, அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க விற்கிறதில்ல, அந்த ப்ராப்பர்ட்டியை விற்று ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு போகிறதில்ல, எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் இன்டென்ஜிபிள் வேல்யூவாக இந்த ப்ராப்பர்ட்டி இவ்வளோ போகுது அந்த இன்டென்ஜிபிள் வேல்யூவிலே அவங்க வாழ்க்கையை கழிச்சிக்கிட்டு போகிறாங்க. சின்ஸ் அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் அந்த ஒர்க்கிங்கில் வர அந்த இன்கம்மை மட்டும் வச்சு செலவு பண்ணிவிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அடுத்த ஜென்ரேஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா ரியலாக வந்து இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டு எங்கே தான் போகுது, ஆக்சுவலாக எங்கே தான் போகுது, இது ரியல் டேஸ்ட் ஆஃப் மணி வந்து யார் பெனிஃபிட் ஆகிறா? இது வந்து ஆக்சுவலாக ஒரு பக்கம் இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு லேண்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, 2 crore 3 crore இன்டான்ஜிபிள் வேல்யூவை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டில் அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு அந்த வர்ற மினிமம் அமௌண்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, இஎம்ஐ கட்டி முடிச்சதுக்கப்புறமாகவும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு உண்டான தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு அடுத்த ஜென்ரேஷன் வேறு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அதே அவரோட பையனே என்ன பண்ணுறாரு, அவர் இன்னொரு இடத்துல போய் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு. அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ 2 crore 3 crore ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக வாங்குறாரு. ஸோ என்ன நடக்குது ஆக்சுவலாக, என்ன கான்செப்டில் போய்கிட்டு இருக்குது ஒன்றும் புரியல. பட் ரியல் டெஸ்ட் ஆஃப் மணியை வந்து நம்ம எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம பழைய கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா வீடுகளை கட்டணும், நிறைய ஓன் மணியில் வீடுகளை கட்டணும், ரியல் வேல்யூ என்ன அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த இடத்த வச்சு மெயின்டைன் பண்ணணும். அந்த இடத்த வந்து ஒரு மணி மேக்கிங் இதாக மாற்றணும். அதெல்லாம் வந்து அவங்க செயல்படுத்தினா மட்டும்தான் நம்ம வந்து நல்ல டெவலப்மெண்ட் போக முடியும் அப்படின்றது வந்து என்னோட இந்த பேச்சோட வந்து ஒரு சாராம்சம். இந்த சாராம்சத்தை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாப்பிக்கில் பேசுகிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து லோன் வாங்கி தான் ஒரு வீடு கட்டணும், லோன் வாங்கி தான் கார் வாங்கணும், லோன் வாங்கி தான் 2 வீலர் எடுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்லேருந்து வெளியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறதாகட்டும், ப்ராப்பர்ட்டி வாங்குறதாகட்டும் எல்லாமே அவங்க பண்ணக்கூடிய சிந்தனைகளில் இருந்த மக்கள் தான் இன்றைக்கி மாறிட்டாங்க. ஸோ பேங்கே எல்லாமே டிபெண்ட் பண்ணி இருந்து ஒரு 10% மட்டும் பணம் வச்சுக்கிட்டு 1 கோடி ரூபாய்க்கு வீடை வாங்கிடலாம் அப்படின்ற இன்டென்ஷன்லேயே என்ன பண்ணுறாங்க, அந்த மினிமம் அமௌண்ட்டை கட்டிட்டு அவங்க லோன் போகிறதால அவங்களோட பெரிய ஹியூஜ் அமௌண்ட் வந்து அவங்க பேங்க்குக்கு வந்து லைபிள் ஆகிறாங்க. அந்த லைபிள் ஆகிற பேங்க்கோட அமௌண்ட் வந்து அவங்களால இப்போ இந்த இருக்கிற சினாரியோவில் நம்ம வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களாக இருந்தால் தெரியும். ஸோ இப்போ நம்ம ஒரு டாபிக் நம்ம லேட்டஸ்ட்டாக பேசி போட்டிருக்கோம். அந்த இதில் பார்த்திங்கன்னா வாழ்வாதாரத்துக்கே உள்ள பிரச்சனையின் போது நம்ம வந்து எப்படி சமாளிக்கணும் அப்படின்றது இந்த வீடியோவோட டாபிக். ஸோ அது மாதிரி நம்ம வாழ்வாதாரத்தை சமாளிக்கவே முடியாத சுச்சுவேஷனில் நம்ம போயிட்டுருக்குது. இந்த சூழ்நிலையில் நம்மளால் ஒரு கமிட்மெண்ட்டை 40 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு எப்படி துணிஞ்சு எடுக்கிறாங்க அப்படின்றத விட அந்த ரியல் டேஸ்ட் ஆஃப் மணியை வந்து மக்கள் வாழும்போது அவங்க படுற கஷ்டம், அவங்க படுற நஷ்டங்கள், வேலைகளில் பார்த்திங்கன்னா தூரமாக போய் வேலை செய்கிறது, நசுங்கி வருது, 8 hours வேலை செய்கிறது, 10 hours வேலை செய்கிறாங்க, 12 hours வேலை செய்கிறாங்க, எவ்வளோ விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை பிடிச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்கிற அந்த மக்களுக்கு வந்து அந்த ரியல் டேஸ்ட் ஆஃப் மணியை கொடுக்கணும் அப்படின்ற வந்து இன்டென்ஷனோடு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி செயல்படுத்துறது அப்படின்றதுல வந்து முனைப்பாக நம்ம ஈடுபட்டு இதை வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தி மக்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்களை வகுக்கணும் அப்படின்ற விஷயங்களையும் நான் வந்து ரொம்ப இன்டென்ஷனோடு பேசிக்கிட்டு இருக்கேன்.
இது வந்து ஆஸ் எ என்டர்பிரனர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பிஸ்னஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் கையில் போகிற இந்த டயத்தில் எதுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட கான்ட்ரிபியூஷனோட நம்ம வந்து பிஸ்னஸை வந்து நம்ம ஒரு சமுதாயமாக ஒரு ஊராக ஒரு மக்களோட ஒருங்கிணைப்போடு எப்படி நம்ம ஒரு கார்ப்பரேட் மட்டும் செயல்பட முடியாது அப்படின்றத ஒரு சிந்தனையோட விளைவு தான் இந்த காணொலி. ஸோ நம்ம மக்களுக்கு வந்து ரியல் டேஸ்ட் ஆஃப் மணியை கொடுக்கணும். அவங்க வந்து ரியல் டேஸ்ட் ஆஃப் மணியை வந்து அவங்களுக்கு அவங்க வந்து ஃபீல் பண்ணணும். அவங்களோட ஹார்ட் அர்ன் மணியை வந்து அவங்க வந்து அனுபவிக்கிறதுக்கும் அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. அந்த ரைட்ஸை வந்து நம்ம திரும்ப வாங்கி கொடுக்கணும். அந்த ரியல் டேஸ்ட் ஆஃப் மணியை வந்து அவங்க ஃபீல் பண்ணணும். ரியலாக பணத்தை கையில் வச்சு அவங்க செலவு பண்ணி ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கும்போதும் சரி, அவங்க வந்து அவங்க பேர பசங்களுக்கு வந்து உண்டான ஒரு பொம்மைகளை வாங்கி கொடுக்கும்போதும் சரி, தனக்கான விஷயங்களை செய்யும்போதும் சரி, தன்னோட துணைவிக்கான விஷயங்களை செய்யும்போதும் சரி, அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அது வந்து அந்த பணத்தை கொடுத்து வாங்கி ஒரு பொருளை வந்து ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்ணும்போது கிடைக்கிற அந்த டேஸ்ட், அந்த ரியல் டேஸ்ட், அந்த மணியோட ஸ்மெல்லு, அந்த பொருளோட ஸ்மெல்ல வந்து இப்போ யாருமே ஃபீல் பண்ண தயார் இல்லை. எதனால் அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை வாங்கும்போதே நம்ம அதை வந்து நம்ம பொருள் இல்லை, அது பேங்கோட பர்டன் தானே, பேங்கோட பொருள்ன்ற மாதிரியே ரெஸ்பான்ஸ் எடுத்து அந்த வீட்டுக்கு காரை கொண்டு வரோம். காரை கொண்டு வந்து அது பயந்து ஓட்டுறோம். நம்ம பயந்து ஓட்டும்போது அந்த வாகனத்தை வந்து நம்ம வந்து ஓட்ட முடியும்? உரிமையாக ஒரு பொருளை எடுத்து நம்ம அதை உபயோகிக்கிறதுக்கும் இன்னொருத்தரோட பொருளை கடனுக்கு வாங்கி உபயோகிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான்